Praise the Lord. I thank God for giving me this really blessed chance to share what God has done through these saints in general and also in my life. I don't want to go into great details. I would just like to quote one or two incidents that others may not have mentioned. Speaking about Pastor Victor Mohan, when I was a young boy, I was attending the youth camps. In Irumbulur. நான் வாலிப பையனா இருந்தபோது இரும்பலூரில் நடக்கிற வாலிபர் கூட்டங்களில் நான் கலந்து கொள்வதுண்டு. Pastor Victor Mohan was my group leader. பாஸ்டர் விக்டர் மோகன் அவர்கள் எனக்கு குரூப் லீடராக குழு தலைவராக இருந்திருக்கிறார். And the words he spoke were very very precise and full of wisdom. அவர் பேசுகிறதான வார்த்தைகள் மிகவும் துல்லியமான வார்த்தைகளாகவும் ஞானம் நிறைந்த வார்த்தைகளாகவும் இருக்கும். In one session he asked us to ask any questions related to the Bible. ஒரு செஷன்லே வேதம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்கள் என்று எங்களை பார்த்து சொன்னார். And I had a friend who was very critical about our ministry. எனக்கு ஒரு நண்பன் இருந்தான், நம்முடைய ஊழியத்தை குறித்து மிகவும் எதிர்மறையான கருத்துக்களை உடையவனாய் இருந்தான். And he wrote a question and asked pastor. அவன் ஒரு கேள்வியை எழுதி பாஸ்டர் அவர்களிடத்தில் கேட்டான். And said, the early disciples were very poor, but you servants of God are having so much of money. What is this? What kind of ministry is this? ஆதி அப்போஸ்தலர்கள் மிகவும் தரித்திரத்தில் வாழ்ந்தார்கள், ஆனால் இப்பொழுது நம்முடைய ஊழியக்காரர்களிடம் அதிகமாக பணம் இருக்கிறது, இதெல்லாம் என்ன என்று கேட்டிருந்தார். And pastor gave an answer. This answer he gave was about 35 years ago, and I still remember the answer. 35 வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம் இது. பாஸ்டர் அதுக்கு ஒரு பதில் கொடுத்தார். இன்றைக்கும் எனக்கு அந்த பதில் ஞாபகம் இருக்கிறது. He said, I may have a lot of money in my purse. என்னுடைய பர்ஸில் ஒருவேளை அதிகமான பணம் இருக்கலாம். I cannot touch any of it for my personal needs. ஆனால் அதிலே ஒரு காசையும் கூட என்னுடைய சொந்த தேவைகளுக்காக என்னால் தொட முடியாது என்று சொன்னார். To do my ministry, I can use this for petrol for my car. என்னுடைய ஊழியங்களை செய்வதற்காக என்னுடைய காருக்கு பெட்ரோல் போடுவதற்காக வேண்டுமானால் நான் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். I can build a building in the church. சபைக்கு ஒரு கட்டடம் கட்ட அதை பயன்படுத்தலாம். Then he took a pen in his hand and he showed, but to have a pen like this, I can't use this money for my personal needs. I need to wait upon God by faith. ஆனால் தன்னுடைய கையில் இருந்த பேனாவை எடுத்து காண்பித்து, இப்படி ஒரு பேனாவை வாங்க கூட நான் இதை என்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த காசை பயன்படுத்த முடியாது, நான் கர்த்தரிடத்தில் அதற்காக காத்திருந்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். So then he asked, who is the real poor man? The poor man on the street or people like us? அப்பொழுது திருப்பி அந்த பையனை பார்த்து கேள்வி கேட்டார். உண்மையில் யார் ஏழை என்று சொல்லுங்கள், யார் தரித்திரர் என்று சொல்லுங்கள், தெருக்களில் இருக்கிற பிச்சைக்காரர்களா அல்லது எங்களை போன்ற ஊழியர்களா என்று கேட்டார். The poor man has the right to use the little money that he has, but we don't have the right to use any money that we have for our personal needs. ஒரு ஏழை மனிதன் அவனிடத்தில் இருக்கிற கொஞ்சம் பணத்தை தனக்கு தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய உரிமை அவனுக்கு இருக்கிறது, ஆனால் ஊழியர்களாக எங்களுக்கோ எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக எந்த காசையும் பயன்படுத்த அனுமதி இல்லை என்று சொன்னார். Many years later, when we used to go around for this orientation programs, பல வருடங்கள் கழித்து வாலிபர் கூட்டத்தின் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமுக்காக நாங்கள் பல இடங்களுக்கு செல்லும்போது, many years ago I was sitting as his student and he was my group leader. Years later he was writing notes and it was greatly embarrassing, and I really humbled myself to see the humility of such a saint. நான் வாலிபனாக இருந்தபோது நான் அவருடைய மாணவனாக வகுப்பில் உட்கார்ந்திருப்பேன். அவர் எனக்கு வேத பாடம் கொடுப்பார். ஆனால் வருடங்கள் கழித்து நாங்கள் பேசுவதை அவர் குறிப்பிடுத்தி கொண்டு ஒரு சின்ன மாணவனை போல குறிப்பிடுத்தி கொண்டிருப்பார். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவானுக்கு முன்பாக அது ஒரு தர்ம சங்கடமாக இருக்கும். என்னை மிகவும் தாழ்த்தி நான் இதை சொல்லுகிறேன். He was so faithful that he would write all the notes and every detail, every sentence that we speak and present it just like that. அவர் எந்த அளவுக்கு உண்மை உள்ளவராக இருந்தார் என்று சொன்னால், அவர் நோட்ஸ் எழுதும்போது பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் குறிப்பிடுத்து அதை அப்படியே வாலிபர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். A word about Pastor David. தாவீது பாஸ்டரை குறித்து ஒரு வார்த்தை. He was also a man of God whom I was acquainted with for quite a few years. சில ஆண்டுகளாக நான் நெருங்கி பழகின ஒரு தேவனுடைய மனுஷனாக அவர் இருந்தார். Recently I came to know how he was able to give personal attention to believers. As crowds increase, the tendency to lose giving personal attention to others is there, but he was able to inquire after the affairs of believers in person by calling them and inquiring after them. சமீபத்தில் தான் நான் அவரை குறித்து ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன். அதாவது விசுவாசிகளுக்கு தனிப்பட்ட விதத்தில் கவனம் செலுத்துவதில் அவருக்கு இருந்ததான அந்த சிறந்த குணாதிசயத்தை குறித்து கேள்விப்பட்டேன். பொது
பொதுவாக சபைகளில் விசுவாசிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது தனிப்பட்ட விதத்தில் விசுவாசிகளுக்கு கவனம் செலுத்துவது என்பது இயல்பாகவே குறைந்துவிடும். அது மனித இயல்புதான். ஆனால் இவரோ அப்படி செய்யாமல் தனிப்பட்ட விதத்தில் விசுவாசிகளை விசாரிக்கிறவராய் இருந்தார். He was very faithful in his duties. He was a pastor, and but he did not regard status, and he in the conventions he was in charge of laying out the mats, and he was always there on the scene helping others. அவர் ஒரு பாஸ்டரா இருந்தார். ஆனால் கன்வென்ஷன்ல அவருக்கு பாய் போடுகிற அந்த டியூட்டி கொடுக்கப்பட்டிருக்கும். பாஸ்டர் என்கிற ஸ்தானத்தை அவர் பொறுப்பெடுத்தாமல் எப்பொழுதும் அந்த இடத்தில் காணப்பட்டு மற்றவர்களுக்கு அந்த ஊழியத்தில் உதவி செய்யக்கூடிய ஒரு பண்புடையவராக அவர் இருந்தார். I remember one incident that took place in one church that he was in many years ago. பல வருடங்களுக்கு முன்பாக அவர் இருந்ததான ஒரு சபையில் நடந்ததான ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. It was a Saturday evening, and a woman was brought in, a new soul, an unsaved sister. She was brought into the faith home where he was, and she had a serpent spirit in her. அது ஒரு சனிக்கிழமை மாலை கூட்டமாக இருந்தது. ஒரு ரட்சிக்கப்படாத சகோதரி அந்த கூட்டத்துக்கு கொண்டு வரப்பட்டார்கள். அவர்களுக்குள்ளே அந்த சர்ப்பத்தின் ஆவி இருந்தது. She swayed like a serpent, hissed like a serpent, and came in like that, writhing and wriggling like a serpent. பாம்பை போல ஊர்ந்து கொண்டு, பாம்பை போல சத்தம் போட்டுக்கொண்டு, பாம்பை போல நெளிந்து கொண்டு அவர்கள் முன்னேறி வந்தார்கள். And after the starting meeting was over, under the mat there was a real snake. அந்த காத்திருப்பு கூட்டம் முடிந்த பிற்பாடு பாயின் கீழே ஒரு உண்மையான பாம்பு காணப்பட்டது. They killed it. அதை அவர்கள் கொன்றார்கள். After some time they found another snake. கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு பாம்பு கண்டுபிடிக்கப்பட்டது. They killed it. அதையும் கொன்றார்கள். To make a long story short, in a span of few hours before the Sunday morning service started, they killed more than 150 snakes in that faith home. பெரிய கதையை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த ஃபெய்த் ஹோமில் 150 பாம்புகள் கொல்லப்பட்டது. And finally one cobra came. கடைசியாக ஒரு ராஜநாகம் வந்தது. And they killed it. அதையும் கொன்றார்கள். And this woman spake and said, they found me out at last, and then the demon left her. இந்த பிசாசு பிடித்த சகோதரி இப்படி பேசினார்கள், கடைசியாக என்னை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்களுக்குள் இருந்த பிசாசு போய்விட்டது. So God was able to use him to drive out many spirits. God gave him that gift, and many were delivered by the power of God that was manifest through him. கர்த்தர் அவருக்கு அந்த வரத்தை கொடுத்திருந்தார். பல ஆவிகளை துரத்தக்கூடிய கிருபையை, அபிஷேகத்தை கொடுத்திருந்தார். அவர் மூலமாக அநேகர் விடுதலை பெற்றிருக்கிறார்கள். Although questions might linger in our minds as to why this happened in such a manner, there is one thing that we must know. இப்படிப்பட்ட விதத்தில் காரியங்கள் சம்பவித்ததை குறித்து நம்முடைய எல்லாருடைய மனதிலும் பல கேள்விகள் அசைவாடி கொண்டிருந்தாலும் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. When tragedy struck Job's house, யோபின் வீட்டை அந்த காரியங்கள் தாக்கின போது, there were not 2 bodies, but there were 10 bodies in one house at that time. அந்த நேரத்தில் ஒரே வீட்டில் 2 சரீரங்கள் கிடக்கவில்லை, 10 மரண சரீரங்கள் கிடந்தன. And the whole book goes on how his friends tried to find fault with Job and said there must be something basically wrong with you for such a tragedy to happen, and Job was defending himself. முழு யோபின் புத்தகமும் அவருடைய நண்பர்கள் அவனை குற்றம் கண்டுபிடிக்க முயல்கிற அந்த போக்கிலேயே செல்லுகிறது. அதாவது ஏதோ ஒரு தவறு இருக்கிறது, அதனால தான் உனக்கு இப்படி சம்பவிக்கிறது என்று அவர்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வாதங்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள். யோபு தன்னை தற்காத்துக் கொண்டு பேச பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்தான். Finally, when God came and answered in a whirlwind, கடைசியாக கர்த்தர் ஒரு சுழல் காற்றில் வந்து பேச ஆரம்பித்த போது, God asked about more than 60 questions. 60 கேள்விகளுக்கு மேல் ஆண்டவர் கேட்டார். Do you know about this? உனக்கு இதை குறித்து தெரியுமா? Were you there when this was done? இது நடந்த போது நீ அங்கே இருந்தாயா? Can you do like this animal does? இப்படி இந்த மிருகம் செய்கிறது போல உன்னால் செய்ய முடியுமா? The moral of the incident, the whole book of Job is, யோபின் புத்தகத்தினுடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால், Job, I know what's going on. யோபே, எனக்கு தெரியும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும். That's why after all his arguments in chapter after chapter, towards the end he says, I spoke more than I know, I lay my hands upon my mouth. எனவேதான் ஒவ்வொரு அதிகாரத்திலும் அவன் பேசி கடைசியிலே நான் அறியாத காரியங்களை பேசிவிட்டேன், இப்பொழுது என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன் என்று கடைசி அதிகாரத்தில் சொல்லுகிறான். The same is our consolation at this time. God knows. இதுதான் இந்த நேரத்தில் நம்முடைய ஆறுதலாகவும் இருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். A more relevant question that we can ask is, நாம் கேட்கக்கூடிய இன்னும் ஒரு பொருத்தமான கேள்வி என்றால், as praying saints depart from us, who is going to take their place and stand on their knees to preserve the church? ஜெபிக்கிற பரிசுத்தவான்கள் ஒருவர் பின் ஒருவராக நம்மை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவர்களுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு யார் முழங்காலில் நின்று சபையை பாதுகாக்க போகிறார்கள்? If God gives us an opportunity to share their spirits with us, just like Moses' spirit was shared amongst many elders,
I would covet that spirit of prayer so that God might give me the grace to stand on my knees in these end times. மோசேக்குள் இருந்த ஆவியை கத்தர் பல மூப்பர்களுக்குள் வைத்தது போல இவர்களுக்குள் இருக்கிற ஆவியை கத்தர் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு வாய்ப்பு உண்டா இருக்கும் என்றால் இந்த கடைசி நாட்களில் நான் என்னை அதற்காக ஒப்புக் கொடுக்கிறேன், முழங்காலில் நின்று ஜெபிக்கும்படியாக. May God raise up such prayer warriors in our midst. கத்தர் இப்படிப்பட்ட ஜெபிக்கிற வீரர்களை நம்முடைய மத்தியில் எழுப்புவாராக. Praise the Lord. கத்தருக்கு ஸ்தோத்திரம். Pastor S. Paul Raj.